இவங்க பாட்டு இல்லாம இறங்கவே மாட்டேன் தல. வாங்க தல. இவங்க எல்லாரும் சார்பாக ஒரு கேள்வி கேட்கிறேன் அபியங்கர் அவர்களே. அந்த அப்டேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் கேள்விப்படுறோம் நிறைய படங்கள்ல, அதெல்லாம் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் என்னப்பா அது தெரிஞ்சு நாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். கருப்பு வருது ஏப்ரல். அண்ட் தனுஷ் சாரோட அப்டேட் இப்போ வந்தது D55. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. அண்ட் அல்லு சார்தும் கம்போசிங் போயிட்டுருக்கு. அல்லு அர்ஜுன் சார், அட்லி அண்ணா அதோட கம்போசிங் போயிட்டுருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி மகேஷ் அண்ணாவும் சந்தோஷ் அண்ணாவும் கொடுத்தாங்களோ, என்னோட செகண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து அட்லி அண்ணாவும் விவேக் அண்ணாவும் தான். அட்லி அண்ணா வந்து ஐ நீட் டு ஸ்பீக் அபவுட் ஹிம். என்னை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணிவிட்டு, நான் வந்து அப்போ ஒரு படமும் சைன் பண்ணல. என்னை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காமிச்சேன். அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்ட அடுத்த செகண்ட் அதுக்கான ப்ரூஃபும் சந்தோஷமாகவும் மகேஷ் அண்ணாவும் தான். அதை கேட்ட அடுத்த செகண்ட் சொன்னார், என்னோட அடுத்த படம் நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி கேராக்டர் கேட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என் மேலே வச்ச கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு என் மேலே இன்னும் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதே மாதிரி எவர் கிரேட்ஃபுல் டு ஹிம் அட்லி அண்ணா அண்ட் விவேக் அண்ணா வந்து என்னை நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நான் சொன்னேன், ஒரு ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன் நெட்வொர்க்கிங்னு சொன்னேன். அந்த நெட்வொர்க்கிங்கில் தான் விவேக் அண்ணா. ஏன்னா அவரோட சும்மா ஒரு தடவை ஒர்க் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு 200 பேர்கிட்ட போய் அதை பற்றி பேசி இன்னொருத்தருக்கு நல்லது விஷ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதை வந்து அவர் பண்ணி அதனால் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் எவர் கிரேட்ஃபுல் அண்ணா டு யூ ஆல்சோ. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச். Truly, this is just the beginning. இது எல்லாமே பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். Now let's get back to பவழமல்லி. வந்ததுலேருந்து நீங்கள் பாய்ஸோடைய மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. சார் அந்த கயடு எங்கே சார்? ஆக்சுவலி உங்க எல்லாரும் மனநிலையும் எனக்கு புரியுது. நானும் அதே மனநிலைமையில தான் இருக்கேன். ஐ எம் வித் யூ. ஓகே, அவங்க வந்து ஏதோ ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ 9 o'clock வரேன்னாங்க ஈவெண்ட்டுக்கு. ஆனால் ஈவெண்ட் அதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்றதுனால ஷூட்டை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே, ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து திங்க் இந்தியோட எந்த ஒரு கொலாபரேஷன் பண்ணாலும் அது எப்பயுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறி இருக்கு. அப்படிங்கும்போது பவழமல்லி ஒரு வெட்டிங் தீம் சாங். ஸோ இந்த பாட்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அதுலேயும் உங்களுடைய டான்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்தது. நாங்கள் எல்லாருமே அடுத்து உங்களை ஹீரோவாக எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்திருக்கு. Would you like to answer that? இல்லை, அவங்க எல்லாம் வந்திருக்கிறது இத்தனை நாள் போட்ட பாட்டுக்கு தானே. ஸோ நான் இப்போ இன்னும் நிறையா நல்ல பாட்டு கொடுக்குறேன். இன்னும் உங்கள் லவ் கொடுத்துட்டே இருங்க. நான் இன்னும் செமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. மியூசிக் தான் நம்மளுக்கு, ஒன்லி மியூசிக். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க் யூ சார். அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.